கிராமத்தில் வந்து முருங்கை இலை சாதாரணமாக கிடைக்குங்க. எங்களோட நிலத்துலலாம் அவ்வளோ முருங்கை இலை இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் முருங்கை இலை பவுட்ரு எவ்வளோன்னு கேட்டோம். அதுக்கு 100 கிராம் முருங்கை இலை பவுட்ரு வந்து 4000 சொன்னாங்க. எப்பா நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்குது, வாங்க நம்ம வீட்டில் போய் சரி பண்ண நான் ரெடி பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம முருங்கை இலையை பிச்சு இப்போ வந்து நம்ம பவுட்ராக நல்லா அயன் பவுட்ரு அப்படியே இது பண்ணிட்டோங்க. பாருங்கள், அப்படியே நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்மளோட நிலத்தில் பறித்த முருங்கை இலை பவுட்ரு. இந்த பவுட்ரு ஒரு 100 கிராம் பவுட்ரு தான், அது 4000 சொன்னாங்க. நாங்கள் வாங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி இப்போ இது பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பு வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம குடிக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இந்த பவுட்ரு வந்து எப்படின்னா, நம்ம இயற்கையோட நம்மளோடது, அது கூட கெமிக்கல் போட்டு வீணாக போகாமல் இருப்பாங்க. நம்ம அடிக்கடி பறித்து காய வச்சு அரைச்சி இதுமாரி பொடி செஞ்சு நம்ம சூப் வச்சு குடிக்கலாங்க. கிடைக்காதவங்களுக்கு இப்படி பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.